இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் பற்றி தான். ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வைங்களேன், அதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதை வந்து அப்படியே தனியாக ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. ஸோ வேறு என்னென்னா, இப்போ ஒரு இமேஜில் வந்து வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னு வைங்க, சப்போஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் வந்து அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது கூட இந்த ஆப் மூலமாக பண்ண முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஆப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் வந்து கூகுள் லென்ஸ். ஸோ இந்த கூகுள் லென்ஸை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது இந்த ஆப்பை. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து டேக் அ ஃபோட்டோ வேர்ட்ஸ் டு காப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் இந்த ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ டேப் டு செலக்ட் டெக்ஸ்ட், உங்களுக்கு வந்து எந்த டெக்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டேப் பண்ணுங்கள். இங்கே எனக்கு வந்து இதிலேருந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ நான் செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடுது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணணுமா, அல்லது காப்பி டு கம்ப்யூட்டரா, லிசன் பண்ணணுமா, எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இது வந்து என்னோடய ஃபோனில் இருக்க கிளிப்போர்டில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ காப்பி டு கம்ப்யூட்டர் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த காப்பி டு கம்ப்யூட்டர் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மேக் ஷுர் வந்து உங்கள் க்ரோம் சைன்இன் பண்ணியிருப்பீங்களா உங்கள் ஃபோனில், அதுவும் உங்கள் சிஸ்டமில் க்ரோமில் சைன்இன் பண்ணியிருக்க 2 மெயில் ஐடியும் வந்து சேமாக இருக்கணும், சிஸ்டம் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இப்போ நான் காப்பி டு கம்ப்யூட்டர்னு கொடுத்தோன்னே எனக்கு என்னோடய சிஸ்டமோட நேம் வந்து இங்கே காமிக்கிது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணோன்னே என்னோட கம்ப்யூட்டரில் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை நோட் பேட் அல்லது வேர்டு எதுலனாலும் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிசன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். Is of great importance for parents to add good book to young children in order to aid their. ஸோ அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிது நமக்கு அந்த செலக்டட் டெக்ஸ்ட்டை. சூப்பராக இருக்குது. அது மாதிரி இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிது. ஸோ அப்படியே வந்து நம்ம எடுத்த பிக் வந்து இங்கிலீஷில் இருக்குது, நம்ம வந்து தமிழில் காமிக்கிது. ஸோ நம்ம தமிழ் இல்லாமல் வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம், அந்த இங்கே இருக்க பாருங்கள் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இதை வந்து நான் இந்த பிக்கை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான இந்த புக்குக்கு ரிலேட்டடாக இருக்க லிங்க்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க இந்த சர்ச் ஆப்ஷனில். இந்த ஃபுல் ஃபோட்டோ இல்லாமல் எனக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு வேர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வேர்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்க்குரிய மீனிங், அதுக்குரிய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபிபோனசி சீரீஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டா போதும், நம்ம அந்த சர்ச் நம்ம எழுதியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு. இதை நீங்கள் வந்து இதையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், லிசன், ட்ரான்ஸ்லேட், சர்ச் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேக் அ ஃபோட்டோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் பார்கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த புக்கில் வந்து ஒரு பார்கோடு இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்கோடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், இந்த புக்கோட நேம், மை ஃபர்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு வருது. ப்ளஸ் இதோட லிங்க்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. வாவ், நல்லா இருக்குது. ஸோ இந்த ஷாப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நம்ம பார்கோட் மட்டும் இல்லை, நம்மளோட கியூஆர் கோடே ஸ்கேன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ரிசல்ட் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம பிக் எடுப்போம். இப்போ இந்த பாட்டில் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த பாட்டில் வந்து நான் பிக் எடுக்கிறேன். ஸோ எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா பாட்டில்ஸ் அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற லிங்க்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் நியர்பை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மேபி பாயிண்ட் அட் பில்டிங்ஸ் ஃபார் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பில்டிங் நம்ம பாயிண்ட் பண்ணோன்னா அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே ஒரு பிக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கேலரியில் இருக்க பிக் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பிக் நான் எடுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நான் வந்து இதில் லோட் பண்ணோன்னே அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வருது. நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், சேவ் பிளேஸ், ஷேர், கால், மேப்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து டேக் அ ஃபோட்டோ ஆஃப் அ ஃபுட் ஆர் அ மெனு. மேபி அந்த ஃபோட்டோ பிக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோ பற்றியான இன்ஃபர்மேஷன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் அ ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிக் எடுக்கிறேன், ஒரு மெனு கார்டு எடுக்கிறேன். ஸோ மெனு கார்டு எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து இப்போ சப்போஸ் நான் அந்த வெஜ் மஞ்சூரியன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் அந்த வெஜ் மஞ்சூரியன் எப்படி இருக்கும், ஸோ அது எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க லிஸ்ட்டு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஆப் ஒவ்வொருத்தர் லைஃப்க்கும் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் யூஸாக இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.